ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் யஃப் படேத் பிரயதஃப் புமான் விஷ்ணோஃப் பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. நாள்தோறும் பகவத்கீதையில் ஞான விஞ்ஞான யோகம்ன்ற 7வது அத்தியாயத்தில் பகவான் தன்னை வேண்டவங்களை பற்றியும் மற்ற தேவதைகளை வேண்டவங்க பற்றியும் சொல்லிட்டு வந்தார். இப்போது பகவான் இவ்வளோ உயர்ந்தவர் இல்லையா, ஆனால் சில பேர் அவர் இவ்வளோ உயர்ந்தவர்னே புரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க. என்னன்னு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் 24வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தः மமாவ்யயமனுத்தமம். அவ்யயம், அவ்யயம்னா குறைவே இல்லாத, ஒரு குறையும் இல்லாத, ரொம்ப முழுமையான, பூர்ணமான. அனுத்தமம், உத்தமம்னா உயர்ந்தவர், அனுத்தமம்னா அவருக்கு நிகராக யாரும் உயர்ந்தவரே இல்லை அப்படின்ற அளவுக்கு உயர்ந்தவர், ஒப்பில்லாமல் உயர்ந்தவர், அனுத்தமம். இப்படி இருக்கிற பகவான மம பரம்பாவம், இந்த உயர்ந்த நிலையை, என்னுடைய இந்த உயர்ந்த நிலையை அஜானந்தக தெரிஞ்சுக்காமையே போயிடுறாங்க பல பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தெரிஞ்சுக்காத பல பேர் என்னன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வியக்தம் வியக்தி மாபன்னம், நம்மளை போல தான் நேற்று வரைக்கும் வேற பிறவியில் இருந்தார், ஏதோ புண்ணியங்கள்லாம் செஞ்சதுனால இன்னைக்கு கிருஷ்ணராக பிறந்திருக்காரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவரும் நம்மளை போல மாறுறவர் தான், இவரும் நம்மளை போல பிறவி எடுக்கிறவர் தான்னு தப்பாக நினைக்கிறாங்க. அபுத்தயக, ஆனால் இப்படி நினைக்கிறவங்க அறிவிலிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க முழுமையாக அவங்களுக்கு அறிவு இல்லாதவங்க. மாமன்யந்தே, ஏன்னா இப்படி பகவானை தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால. அதாவது பகவான் இவ்வளோ உயர்ந்தவர்னு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா பகவான் நம்ம ரொம்ப உயர்ந்தவர்னு நம்ம பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் தன்னை எளிமைப்படுத்திக்கிட்டு அவதாரங்கள்லாம் எடுக்கிறாரு. ஆனால் அதுவே என்ன ஆயிடுது, பகவான் அவதாரம் எடுக்கிறதே நமக்காக. ஆனால் அந்த அவதாரத்தை பார்த்து இந்த பகவானை பற்றின பெருமைகள் உண்மையாக புரியாதவங்க என்ன நினச்சிடுறாங்க, பகவானும் இப்போ கிருஷ்ணராக பகவான் அவதாரம் எடுத்திருக்கும் போது நம்மளை போல தான் புண்ணியத்தை செஞ்சு இப்போ இந்த பிறவை எடுத்திருக்காரு போல் இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிடுறாங்க அப்படின்றத பகவான் சொல்கிறாரு. ஆனால் பகவான் உண்மையிலே எப்படிப்பட்டவர், அவ்யயம், குறைவே இல்லாதவர், எந்த விதத்திலையும் எல்லா நல்ல குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறவர், எந்த குறையும் இல்லாதவர். அனுத்தமம், உயர்ந்தவர் மட்டும் இல்லை, உயர்ந்தவர்கள் பல பேர் இருப்பாங்க, ஆனால் ஒப்பில்லாமல் உயர்ந்தவர். அவருக்கு நிகராகவோ அவருக்கு மேலாகவோ யாருமே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு மிக உயர்ந்தவர் அப்படின்ற அந்த பகவானை சரியாக புரிஞ்சுக்காம நம்மளை போல, நம்ம மக்களை போல அவரும் பிறவி எடுத்திருக்காரு, அவருக்கும் பல பிறவிகள் உண்டு, அவரும் பாவ புண்ணியங்கள்னால தான் இது போல பிறவி எடுக்கிறாங்கன்னு அவருடைய அவதாரங்களை பற்றி தப்பாக நினச்சிடுறாங்க அப்படின்றத தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தொடர்ந்து இன்னும் நமக்கு சில விஷயங்கள் சொல்கிறாரு, என்னன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.